ஐயப்பன் தர்மத்தின் பொன்னான ஒளி. இவரது பிறப்பு ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக நடந்தது. மகிஷி என்ற அசுரி, சிவனுக்கும் மோகினிக்கும் மட்டுமே பிறக்கும் மகன்தான் தன்னை வதம் செய்ய முடியும் என்று வரம் பெற்றாள். அதனால் மக்களின் அமைதி குலைந்தது. தேவர்கள் சிவனை வேண்டினர். அப்போது சிவன் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்துடன் இணைந்து ஒரு தெய்வீக குழந்தையைப் பெற்றார். அந்த குழந்தை ஐயப்பன், வீரியம், கருணையின் உருவம். தேவர்கள் அந்த குழந்தையை பொற்கொலுவில் வைத்து பூமிக்கு இறக்கினர். பந்தல மன்னர் காட்டில் அவரை கண்டபோது அவன் கண்களில் ஒளியும் நெஞ்சில் தெய்வீக அமைதியும் தெரிந்தது. குழந்தையின் பெயரை மணிகண்டன் என வைத்தார். ஏனெனில் அவரது கழுப்பில் ஒரு மணி பிரகாசித்தது. அவன் சிறுவயதில் வேதங்களும் வில்வித்தையும் கற்றான். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிறுவு. அவரே பின்னர் உலகம் வழங்கும் சபரிமலை சுவாமி ஐயப்பன். இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு வனரசன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணவும்.